வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்று ஒரு தகவல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மண்பானையோடைய நன்மைகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடை காலத்துல நாம எதிர்கொள்ளக்கூடிய உடல் உஷ்ணம், கண் எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதா இந்த மண்பாண்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மண்பாண்டங்கள் இது தவிர பல்வேறு நன்மைகளை கொண்டதாகவும் இருக்கு. தண்ணீரை சேமிக்கிறதுக்கும் சமையல் செய்யறதுக்குமே இந்த மண்பாண்டங்கள் உபயோகப்படுது. இன்றைய காலகட்டத்தில் நாம பல வகை உணவுகளையுமே நாம வெளியிலையும் வீட்லயும் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. மண்பானையில சமையல் செஞ்சு சாப்பிடுறது நம்மளுடைய அசிடிட்டியை போக்கக்கூடியதா இருக்கு. மண் பாத்திரங்களை நாம வாங்கணும் அப்படின்னா அதை 7 நாட்கள் வரைக்குமே தண்ணீர்ல ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நாம பயன்படுத்தணும். இது ஏன் அப்படின்னா அப்பதான் அதுல இருக்கக்கூடிய மண் துகள்கள் எல்லாமே போகும். அந்த மண் துகள்கள் நம்மளுடைய உணவுலையுமே கலக்காம இருக்கும். நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நமக்கு கோடை காலத்துல ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், கண் சிவந்து போதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மண்பானையில சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும்ட்டு. இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மண் பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வில்வ இலைகளை சுத்தப்படுத்தி மண் பாத்திரத்துல ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் அதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த வில்வ இலைகளை நாம எடுத்துட்டு அந்த தண்ணீர்ல நாம கண்ணை கழுவணும் அப்படின்னா நமக்கு கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். நம்மளுடைய கண்களுமே சுத்தமாகும். கண்கள்ல ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மையுமே மாறும். அடுத்து வெட்டி வேற பயன்படுத்தி உடலை எப்படி குளிர்ச்சியாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். வெட்டி வேற நல்லா சுத்தம் படுத்தி வச்சுக்கணும். வெட்டி வேற மண்பானை தண்ணீர்ல போட்டு ஊற வைக்கணும். இந்த ஊற வச்ச தண்ணீரை நாம குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்று வலி பிரச்சனைகள் சரியாகும். அது மட்டும் இல்லாம சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீரோடு ரத்தம் கலந்து வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுமே குணமாகும். இப்படி நாம தண்ணி குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உஷ்ணமும் குறையும். அடுத்ததா தாமரை இதழை பயன்படுத்தி நம்மளுடைய உடல் சோர்வை எப்படி போக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மண்பானையில தண்ணீர் எடுத்து வச்சுட்டு அதுல தாமரை இதழ்களை போட்டு வச்சிடணும். அது நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நாம குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சோர்வு நீங்கும். தாமரை இதழ் ஒரு அற்புதமான மருந்தா இருக்குது. அது நம்மளுடைய இதயத்தையுமே பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு இருக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஊற வச்ச பழைய சாதத்தை மண் பாத்திரத்துல நாம எடுத்து வச்சுக்கணும். அது கூட தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா நறுக்கிய வெங்காயம், சிறிது பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீர் விட்டு நல்லா கரைக்கணும். இப்படி கரைச்சு நாம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கோடை காலத்துல நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நீர் இழப்புல இருந்தும் இது நம்மளை சமன்படுத்துது. இது நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியுமே தருது. நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்குது. அல்சர் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.